ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிமேட். ஸோ இன்னைக்கு வந்து அப்கமிங்ல வர சில அனிமி அப்டேட்ஸ தான் பார்க்க போறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து ரீசென்ட்டா சில அனிமி அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரே வீடியோவுல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம்ப்பா. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸலன்ட்டான நெறைய அனிமி அப்டேட்ஸ் உங்கள தேடி வரும். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற அப்டேட் என்ன மாரினா, என்னய்யா திரும்பவும் இதே மாரி ஒரு கேவலமான டிசிஷன்ஸ்ல ஒரு அனிமி வருதே! என்னையா இப்படி பண்றாங்களேன்னு சொல்ற மாரி ஒரு ஆனிமி வந்து திருப்பி ரீடப்ல வந்து கொண்டு வர போறாங்க நண்பா. ஆனா பிளாட்ஃபார்ம் மட்டும் டிஃபரெண்ட். என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் கலந்த ஒரு ப்ளூ லாக் சொல்லிட்டு ஒரு ஆனிமி இருக்குல்ல. டோட்டலா 1, 2 சொல்லிட்டு 2 சீசன் இருக்கு. அந்த 2 சீசனுமே கிரன்ச் ரோல்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த அனிமி வந்து ரீடப்ல வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க அஃபிஷியல் சைட்லேருந்து. அண்ட் இந்த அனிமி வந்து எப்படி பண்ண போறாங்க எனக்கும் தெரியல. அண்ட் நியூ பிளாட்ஃபார்ம் சோனி இல்ல. ஸோ எங்க வரப்போகுது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து யூடியூப் சேனல்ல ஏதோ வரப்போது சொல்லின்னு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, நியூ ஒன் இந்தியா சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இல்லன்னா வந்து ஜியோ சினிமா. ஸோ இவங்க 2 பேரும் கொலாபரேட்ல இருக்கிற மாரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் பிளாட்ஃபார்ம்ல வரலாம். எக்ஸ்பெக்டட் மட்டும் தான். இல்லன்னா வேற பிளாட்ஃபார்ம்ல கூட வரலாம். ஏன்னா நம்மளால கன்ஃபர்மேஷன் குடுக்க முடியும். ஏன்னா இப்ப நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொலாபரேட்ல அப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்கயா. ஸோ எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஸோ நீங்க திரும்பவும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றது வந்து பார்ப்பீங்களா? எப்படி இருக்க போது? அண்ட் யூடியூப் சேனல்ல வேற ஒரு பிளாட்ஃபார்ம் வரப்போது. என்ன நடக்க போது? ஏன்னா தமிழ் அனிமி கம்யூனிட்டியே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் யூடியூப்ல மட்டும் அனிமி வந்துச்சுன்னா, ஒரு வேர்ல்ட் இஸ் கோயிங் அப்சைட் டவுன் மாரி ஒன் பீஸ்ல சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான். மொத்த ஃபேன்ஸுமே இறங்கிருவாங்க. அப்புறமா வந்து சப்போர்ட்டே வந்து வேற லெவல்ல போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி அடுத்த அப்டேட் என்னது பார்க்கலாம். டவர் ஆஃப் காட் சொல்லாம கொள்ளாம வந்து சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி லேட்டா வரும். அப்புறமா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி இருந்தேன். ஆல்ரெடி சீசன் 1ல இந்த 12 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சீசன் 2ல பார்ட் 1 மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் பகுதி 1 சொல்ட்டு பாதி ஆர்க்க மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா 1 டூ 13 எபிசோட்ஸ் வந்து இப்போதைக்கு தமிழ்ல கிரன்ச்ரோல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இத ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, பார்ட் 2வும் கூட விரைவில வரும் தான் நான் சொல்லலாம். பட் டேட்ட மட்டும் கேட்காதீங்க. எப்போ வரும்னு எனக்கு தெரியல. பட் வந்துச்சுன்னா வந்து டெஃபினெட்லி வந்து நான் உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். ஸோ அடுத்ததா வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல போயின்னு இருக்க பிக் 3ல இருக்க ஒன் பீஸ் அனிமி இருக்குல்ல. ஸோ அந்த அனிமில வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இதுல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லின்னு இருக்கீங்க. அது என்னது சொல்ட்டு நம்ம Instagram ஐடில எனக்கு பெர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. அது என்னது நான் கொஞ்சம் பார்த்துட்டு அத ப்ராப்ளம்ஸ வந்து நான் சால்வ் பண்றேன். ஸோ ஒன் பீஸ பொறுத்தவரைக்கும் வந்து ரீசென்ட்டா எபிசோட்ஸ் வந்து ஆன்கோயிங்ல ரிலீஸ் பண்ணின்னு இருக்காங்க. சண்டே கார்ட்டூன் நெட்வொர்க்ல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கறதுக்கு இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து ஒன் பீஸ்ல வந்து ஒரு மூவி வந்து வரப்போது. ஒன் பீஸ் த கிளாக் ஒர்க் அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. அந்த மூவி வந்து வர சண்டே அப்போ வந்து மார்ச் 9 அப்போ சண்டே 12 பிஎம் அப்போ வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருந்து டெலிகாஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அலாங் வித் தமிழ் டப் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்க கார்ட்டூன் நெட்வொர்க்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா வந்து தமிழ் டப்பே வந்து கொஞ்சம் அதிர வச்ச ஒரு அனிமி. அண்ட் நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துன்னு இருக்குதா ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில வந்து இந்த அனிமி வந்து கரண்ட்ல ட்ரெண்ட் ஆயின்னு இருக்கு. அஃப்கோர்ஸ் அட்டாக் ஆன் டைட்டன் தான். அது ஆல்ரெடி சீசன் 1ல 25 எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் சொல்லாம கொள்ளாம சீசன் 2ல இருக்க 12 எபிசோடுமே இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு நண்பா. எங்க பார்த்தீங்கன்னா, அனிமி டைம்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. Amazon Primeல இருக்கு. So நீங்க Amazon Prime அண்ட் அனிமி டைம்ஸ் வந்து 2மே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குற மாரி இருக்க போது. ஸோ இத வந்து டக்குன்னு பண்றாங்க. அண்ட் அடுத்ததா வந்து சீசன் 3 வந்து ஆன் கோயிங்ல வரப்போது நண்பா. எப்போ வேணா ரிலீஸ் ஆகப்போது. ஸோ ரிலீஸ் டேட்ட பத்தி எந்த அனௌன்ஸ்மென்ட்டும் இல்ல. பட் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்றேன். அடுத்ததா வந்து ஜுஜுட்சு கைசன் சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து ரீடப் பண்ணி நான் கொண்டு வராங்கன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா தெரியல. ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனல்ல ரிவீல் பண்ணி Instagram பேஜ்லயும் போட்டு அடுத்து வந்து எல்லாருமே போடவும் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜுஜுட்சு கைசன் நான் ரீடப் சொல்லியிருந்த மாரி அது வந்து இப்போ வந்து அஃபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. கம்மிங் மார்ச் 3ல வந்து மண்டே டூ ஃப்ரைடே 4 பிஎம் அப்போ வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளத்தில வந்து அனிமி லோக்கல் சொல்லிட்டு ஒரு டிவி சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த சேனல் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, டாடா பேல மட்டும் தான் இருக்கு. ஒரு பிரீமியம் சேனல். அண்ட் சோனி தான் ப்ரோ வரும்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, டாடா லோக்கல் வந்து சோனியே கூட தான் கொலாபரேட்ல இருக்காங்க. அண்ட் இது வந்து சோனியோட ஒரு பிரீமியம் சேனல் மாரி கூட சொல்லலாம். ஸோ டாடா பே யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் அனிமி பூத்ல வருமா கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அங்கேயே வரும். பட் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 3 வந்து அவங்க ஒரு ப்ரோமோ விட்டிருந்தாலும், இப்போ வந்து கம்மிங் சூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோவும் வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ கன்ஃப்யூஷன்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்டா வந்து எனக்கே வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல நண்பா. சரி பார்க்கலாம். மார்ச் 3 யார்கிட்டனா அனிமி லோக்கல் இருக்கோ பாருங்க. வந்துச்சுன்னா சொல்லுங்க. வரலனாலும்
சொல்லுங்க. நான் வந்து அது என்னது செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். அடுத்ததா வந்து ஒரு 2 அனிமி வந்து அப்கமிங்ல வந்து தமிழ் டப்ல வரப்போது. இந்த அப்டேட்டுக்கு தான் நீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துன்னு இருக்கீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அனிமி வந்து தரமான ஒரு டப்பிங்ல ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு அனிமியும் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அனிமி பார்த்தீங்கன்னா, "ஆஸ் எ ரீஎன்கார்டட் அஸ்ட்ரோகிராஃப்ட் ஐ வில் யூஸ் மை அப்ரைசல் ஸ்கில் டூ த ரைஸ் இன் த வேர்ல்ட்." ஸோ ஏதாவது ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் எனக்கே வந்து வாயில நுழையல. ஸோ 2 லைனுக்கு இருக்க இந்த அனிமில வந்து ஒரு 2 சீசன் இருக்கு நண்பா. அப்கமிங்ல வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தில வந்து இந்த அனிமி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எங்க பார்த்தீங்கன்னா, Crunchyrollல. இது ஒரு ரீஅன்கார்டட் பேஸ்ல ரிலீஸ் ஆகுற ஒரு அனிமி அண்ட் ஒரு ஃபேண்டஸியும் கூட. அந்த ஹீரோ வந்து வழக்கம் போல வந்து அவரோட உலகத்துல இறந்து வேற ஒரு உலகத்துல சின்ன பையனா பொறந்து அண்ட் அவருக்கு கிடைக்கிற ஒரு விசித்திரமான பவர வச்சு அவரு அந்த உலகத்துல என்ன பண்ண போறாரு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல பேஸா போப்போது நண்பா. அண்ட் இந்த அனிமி நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் டப்பிங் நல்லா இருக்குமா எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. வேற மாரி இந்த அனிமி தான் என் தமிழ் டப்ல வரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணேன். பட் எனக்கு தூக்கி போட்டு எனக்கு புடிக்கல சொல்லிட்டு நான் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். அண்ட் தமிழ் டப்ல வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. நான் கூட டெலகிராம்ல வந்து நம்ம விசி போட்டோம்னா இந்த அனிமினா தமிழ் டப்ல வரும்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த அனிமி வந்து இப்போ அஃபிஷியலா வந்து தமிழ் டப்ல வரப்போது. என்ன ப்ரோ ஓவர் ஹைப் குடுக்கல. அது என்ன அனிமி ப்ரோ கேட்டீங்கன்னா வந்து, ஒரே அடியில கதைய முடிக்கிற ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 அண்ட் 2 வந்து தமிழ் டப்ல வரப்போது. அண்ட் சீசன் 3 வந்து அப்கமிங்ல ஜாப்பனீஸ்ல வந்து வரப்போதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. ஸோ இந்த அனிமே வந்து அஃபிஷியல் தமிழ் டப்ல அண்ட் தரமான ஒரு தமிழ் டப்ல வந்து வரப்போது. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து மியூஸ் இந்தியா தான். இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஒன் பஞ்ச் மேன் வந்து அப்கமிங்ல வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ அஃபிஷியலா வரப்போது நண்பா. அண்ட் யூடியூப் சேனல்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு அவங்க யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணல. மோஸ்ட்லி வந்து Crunchyrollல வரலாம். இல்ல வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்னா அனிமி டைம்ஸ்ல வரலாம். ஏன்னா இப்போ அனிமி டைம்ஸும் தமிழ் டப்ல வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய பிளாட்ஃபார்ம்ல கொலாபரேட்ல இருக்காங்க. ஸோ எங்க வந்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஷேர் பண்றேன். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் இப்போதைக்கு இல்ல. பட் அஃபிஷியலா இந்த அனிமி தரமான ஒரு தமிழ் டப்ல வரப்போது மட்டும் தான் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு நண்பா. ஸோ நான் குடுத்த அப்டேட்ல எப்படி எப்படி இருக்கு இந்த வீடியோல? ஸோ எந்த அப்டேட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க? எந்த அனிமி வந்து ரிலீஸ் பண்ணணும்? அண்ட் இதுல உங்களுக்கு ஃபேவரைட் அனிமியோட அப்டேட்ஸ் என்ன? அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள தேடி வரும் நண்பா. ஸோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம மத்த பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.